என்ன தாரா, ஹாய். ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம மீட் பண்ணி. ஹாய்டா, எப்படி இருக்க? பிக் பாஸ்ல பார்த்தது. ஆமாடா, நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன பார்க்கவா? ஒன்ன பார்க்கவா? தலைவரோட டைட்டில் கார்டு பார்க்க. நீ பாத்தியா பார்க்கலையா? பார்த்தேன். என்ன பார்க்க இல்லையா? உன்னை பார்த்து என்னடா பண்ண போறோம்? தலைவரோட 171 டைட்டில் கார்டு வெளிய வந்து என்ன பார்க்க அப்படினு போடா போடா போடா. பாத்துட்டே. நீ பாத்தியா இல்லையா? பாத்துட்டேன். நீ என்னென்ன பாத்துர்க்கேன்னு எனக்கு லோகி கிட்ட மட்டும் ஒண்ணே நான் சொல்லிக்கணும். இந்த வீடியோ மூலமா லோகி, உண்மையிலேயே நீங்க வந்துட்டு எல்லாரும் சொல்ற மாதிரி ஜெயில்ல தான் இருந்தீங்களா, இல்லனா வந்துட்டு வீட்ல அப்படி இப்படி வளர்ந்தீங்களா? ஏதோ பேங்க் ஆபீசர்ல புரியல. ஒரு வேற்று கிரகவாசி வேற எதாலுமே அந்த ஒரு கேங்ஸ்டர் இதுலயே தான் எடுத்தாரு. அது இல்லாம இந்த மூவில வந்துட்டு என்ன ஒரு மெயினா காமிச்சிருக்காருன்னா கோல்டு தான், தங்கம் தான். அந்த இதுல பாத்தியா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபோன் கால் வருது, பாஸ் அப்படி சொல்லிட்டு ஃபோன் கால் வருது. அது அந்த வில்லன், லைக் வில்லனா யாரு, அவர் எடுக்கிறாரு. எடுத்தவொன்னு வந்துட்டு அந்த ஜெயிலுக்குள்ள, அந்த குடோன்குள்ள வந்துட்டு யாரோ பெர்மிஷன் இல்லாம உள்ள வந்துட்டாங்க. பிரீச்சை தாண்டி உள்ள வந்தாங்க. தலைவர் தாங்க, தலைவருக்கு இருங்க பெர்மிஷன் ஒரு சவுண்ட் கேக்குது. அது வந்துட்டு ஆக்சுவலா வந்துட்டு ரஜினிக்கு வந்துட்டு, ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்துட்டு ஜாவா புல்லட்னா ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை அது ஜாவா புல்லட்டா கூட இருக்கலாம். மூவில புல்லட்ல கூட சட்டையில இருந்து சிகரெட்ல பத்திருப்பார்ல, அது மாதிரி இருக்கலாம் அப்படின்னு இருக்கலாம். உடனே அவர் வாட்ச ஃபுல்லா அப்படி இழுத்துட்டு போறாரு, எல்லாம் கோல்டு. அதுதான் மெயின் திங். என்னன்னா ஒவ்வொரு சீனுமே ஒரு சின்ன சீன்ல கூட ஃபுல் பிளாக், கோல்ட மட்டும் ஹைலைட் பல எல்லாமே. ரஜினியோட பேரே கோல்டுல தான் வருது. முன்னாடியாச்சு இதுல அவர் இழுத்துட்டு போறாரு. அந்த இத ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ண உடனே தலைவரோட லுக், தாரா உண்மையிலே தலைவர் கண்ணை பார்த்தா இருடா, என்ன சொல்ல விடுடா, தரிசனமா ஆயிடுச்சு. வில்லன் கலந்த ஹீரோ, மாஸ் என்ட்ரி எப்படி சொல்லுவோம்ல. தலைவரோட வில்லனா இருந்தா தலைவர் எப்படி இருப்பாரு, அதுலயே ஹீரோயிசம் தெரிஞ்ச எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அப்படி அவர் டோர் ஓபன் பண்ணி அவர் கண்ணை காமிக்கும் போது வேற லெவல்ல இருந்துச்சு. வேற மாதிரி. எங்க விழுந்தப்பா? நான் வந்துட்டு எங்கேயோ விழுந்துட்டேன். அவரோட அப்போ ஒரு ஃபைட் நடக்குது, டமால் டுமில் டாப் டூல் நடக்குது. அப்படியே இப்படி திருப்பி அந்த கூலிங்கிற அந்த நேம் அந்த போர்டு ரத்தத்தை துடைப்பாரு கூலி. அது பார்த்து அது பாத்திருக்கியா? தலைவர் வந்துட்டு ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு, ரெட் கலர்ல ட்ரெஸ் போட்டுட்டு, ஓல்டு மூவில கார்டு போட்டிருப்பாங்க. அதுல நம்பர் இருக்கும், 777 ஏதோ இருக்கும். அதுல அந்த பாட்டுல உழைப்பாளி இல்லாத அந்த அதுலயும் அவர் அந்த மாதிரி ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுதான் இருப்பாரு. அந்த கூலிங்கிறதுல ரத்தம் ஒட்டி இருக்கும். அது அப்படி துணி எடுத்து அப்படி தொடப்பாரு. அதுக்கு முன்னாடி அந்த ஃபைட் சீன் வரும்போது எல்லாருமே அவங்க வெப்பன்ஸ் எடுத்து நிப்பாங்களே, அதுல கூட ஒருத்தன் கீபோர்ட்ல எடுத்து நிப்பான். அந்த கீபோர்ட் லெட்டர்ஸ்ல கூட கோல்டு தான். கோல்டு ஏன் இதுல அவ்வளவு தராசு எடுத்திருப்பாங்க, நிறைய திங்ஸ் எல்லாமே கோல்டு தான். அந்த சண்டைக்கு யூஸ் பண்ண எல்லா வெப்பனுமே கோல்டு தான். இதுல கலர் கரெக்ஷன் என்னன்னா அதுதாங்க உண்மையிலேயே வேற லெவல். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே கேஜிஎஃப் மாதிரி இருந்துச்சு. லைட்டா அந்த சாயில் இருந்துச்சுன்னு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்ட மட்டும் ஹைலைட் பண்ணி அந்த பிளாக் ஸ்கிரீன்ல அவர் காமிச்சிருப்பாங்க. வேற லெவல்ல இருக்கும். தலைவரோட கண்ணாடி எல்லாம். அதெல்லாம் விட மெயின் என்னன்னா, அத விடுடா, மியூசிக் கேட்டியாடா? நான் கேட்டேன். மியூசிக் எப்படிடா இருந்துச்சு? வேற லெவல். அது ஒரு சாங் கேட்டிருக்கியா? அது இல்லையே, நான் இதுல வந்து 80s வந்து ஒரு சாங் DISO. அப்படியா? டிஸ்கோ டிஸ்கோ. என்ன தர்ஷானி, என்ன நீ பாக்குற? இதுல எத்தனை மூவி கனெக்ட் ஆயிருக்கு தெரியுமா? ரஜினி சாரோட மூவியே கனெக்ட் ஆயிருக்கு. இந்த கூலிங்கிற பேரு அது என்ன தெரியுமா? இந்த கூலி அப்படிங்கிற படம் வந்துட்டு சரத்குமார் சாரோட, இது வந்து ரஜினி சாரோட படம் பேரு கிடையாது. நடிச்சிருக்காரு ஓல்டு மூவி, லைட்டா ஞாபகம் இருக்கு. அந்த கூலிங்கிற படத்துல சரத்குமார் சாரும் மீனுவாமும் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி கூலிங்கிற படம் பேர்ல வந்து நம்ம தலைவர் அமிதாப் பச்சனும் நடிச்சிருக்காரு. கூலிங்கிறது எந்த வார்த்தையில சொன்னாலும் கூலி தான். ஓகே, நீ தமிழ்ல சொன்னாலும் கூலி தான், ஹிந்தில சொன்னாலும் கூலி தான், எந்த லாங்குவேஜ், கன்னடா, எதுல சொன்னாலுமே வந்துட்டு தெலுங்குல கூலி தான். சோ அதை அழகா காமிச்சிருப்பாங்க. நேம் கார்டுமே, நேம் இது காமிக்கும் போதே பத்திரியா டீசர்ல டப் 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 டப்னு எல்லா லாங்குவேஜ்லயும் மாறும். பாத்தியா பார்க்கலையா? நான் பார்த்தேன். அதெல்லாம் விட நீ பார்க்கலைன்னா நான் பார்க்க வைப்பேன். இல்ல, அதெல்லாம் விட எனக்கு என்ன மெயினா இருந்துச்சுன்னா, கூலி அப்படின்னாலே உழைப்பாளருடைய வண்ணம் சிவப்பு. கண்டிப்பா அதுல வந்துட்டு நிறைய சீன ரத்தத்தை எல்லாம் துடைக்கிறது எல்லாமே காமிச்சிருந்தாங்க. ஆனா இதுல இன்னொரு மெயின் திங் என்னன்னா, தலைவரோட டைலாக் தான். அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள், தப்பென்ன சரி என்ன எப்போதும் விளையாடு, அட பாவி என்பார்கள் தப்பாக என்னாது, எப்பாதே போனாலும் இன்பத்தை தள்ளாது, சோறுண்டு சுகம் உண்டு, மது உண்டு மாது உண்டு, மனம் உண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு, போடா. போடான்னு சொல்லும்போது செம அழகா இருந்தது. சீரியஸா அதுலயும் அடிச்சுக்கிட்டே அந்த ஒரு
அந்த ஒரு எப்படி சொல்ல டென்ஷன்லயே அந்த ஒரு டைலாக் சொல்லுவாரு. இதுல இன்னொரு திங் என்னன்னா, நம்ம லோக்கினாலே கேமரா தான், கேமரா ஃப்ரேம் தான் தலைவர் அடிச்சுக்கவே வாடா வாடா அனிருத்துக்கு வாடா, அனிருத்துக்கு வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி மோகோபாட் இந்த கேம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம விக்ரம்லயும் வேற லெவல் யூஸ் பண்ண அதே கேம் தான் இப்போ இதுலயும். எனக்கு இந்த டீசர் பார்க்கும் போதே ஒரு 4 படம் மண்டைக்குள் வந்து உருளுது. இந்த பக்கம் கைதி வருது, இந்த பக்கம் வந்துட்டு ஜெயிலர் மூவி கூட வருதுடா. எனக்கு ஜெயிலர் வருது, அப்புறம் விக்ரம் வருது. என்ன நடக்குது இங்க ஒண்ணுமே புரியல. அப்படி லியோ வருது, லியோ வந்து பிசுக்கு நெட்டி பார்த்துட்டு போகுது, என்ன நடக்குது. அந்த லியோல வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு அவரு டூல்ஸ் எல்லாம் செய்யறது அந்த இடம் மாதிரியே தெரியுது எனக்கு. அது என்ன சொல்ல அதெல்லாம் விட என்னன்னா, விக்ரம்ல வந்துட்டு ஆரம்பிக்கலாமா, இதுல முடிச்சிடலாமா, முடிச்சிடலாமா. எனக்கு தெரிஞ்சு எல்சி இதோட முடிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். தாட் இல்ல முடிச்சா ரசிகர்கள் நம்ம எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். ஆனா எல்சியூனாலே வந்துட்டு அது வேற லெவலான ஒரு சந்தோஷம் தான் நம்மளுக்கு. இதெல்லாம் விட மெயின் நீ வந்து அந்த டிஸ்கோலயே இருக்கே, அது என்னன்னு கொஞ்சம் டீடைலா சொல்ல. டிஸ்கோலயே இருக்கேன் அப்படின்னா வந்துட்டு அந்த டிஸ்கோ மெயினா வச்சு அந்த பாட்டுக்கு பின்னாடி சொல்றாங்க. என்னன்னா எனக்கு தோணுதுன்னா, ஒருவேளை ரஜினி சாரோட பேர் அதுவா இருக்குமோ? மேபி இருக்கலாம். லோகி யார் கூட சேர்ந்தாலும் ஃபேன் பாய் மூமெண்ட்னு ஒண்ணு தெரிக்க விட்டுறாரு. மேபி இருக்கலாம். இதுல வந்து நிறைய விஷயங்கள் வெளியே வருது. அப்போ ரஜினி சாரோட பழைய படத்தோட சாயல் எல்லாம் தூக்கிட்டு வந்து இதுல வச்சிருக்காங்க. மெயினா வந்து நினைத்தாலே இனிக்கும் படம் வந்துட்டு இதுல நிறைய இடங்கள்ல வந்துட்டு போகுது. என்னன்னு தெரியல. அதுல ஒரு அடி வாங்கி போய் ஸ்பீக்கர் பாக்ஸ் மேல விழுவாரு. அப்போ ஒரு மியூசிக் வரும். அங்க நிக்கிறாருடா அனிருத். அந்த டிஸ்கோ அதெல்லாம் கூட வருது. டிஸ்கோ அப்படினு இந்த வைப்ல தான் எல்லாரும் சுத்து. டிஸ்கோ சாங் இருக்குல்ல, அது வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்த அந்த ஓல்ட் சாங்கோட தான் வெச்சிருக்காங்க. அது எந்த மூவியோட ஸ்டார்டிங் வேர்ட்? உனக்கு அது எந்த மூவின்னு தெரியலையா? எந்த பாடல் ஸ்டார்டிங்? இந்த பாட்டு தெரியலன்னு சொன்னா யாருமே மன்னிக்க மாட்டாங்க. ஒவ்வொரு நியூ இயருக்கும் நம்ம கேக்குற ஃபர்ஸ்ட் சாங் இதுவா தான் இருக்கும். நம்பர்ஸ் வந்து டாக் டாக் டாக்னு முடிஞ்சு இளையராஜா சாரோட சாங். இதுலதான் நடுவுல ஒரு பீட் வரும். இதுல நம்ம விக்ரம் தான நடிச்சிருப்பாங்க. இந்த சாங் கமல் சார் நடிச்சிருப்பாரு. புரியுதா கமல்? அந்த விக்ரம் புரியுதா? லோக்கியோட கனெக்ஷன் புரியுதா? கண்டிப்பா. ரஜினி சாரையும் விடல, கமல் சாரையும் விடல, விக்ரமையும் விடல, எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. எல்லா மூவிலயுமே நம்ம லோக்கி ஒவ்வொரு ஓல்டு சாங்க ஃப்ரேம் பண்ணி வச்சிருவாரு. இந்த மூவில என்னவா இருக்கும்னு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா ட்ரைலர்லயே அந்த டீசர்லயே இப்ப வந்துருச்சு, டைட்டில் கார்டுலயே. போன தடவை கருப்பாய் அப்படி போச்சு. இப்ப தலைவர் வந்துட்டு விசில், நீ டிஸ்கோ மட்டும் தான் கவனிச்சியா? தலைவர் விசில் அடிச்சதை நீ கவனிக்கலையா? கண்டிப்பா செண்பகமே தான். எனக்கு ஒரு டவுட், எனக்கு ரொம்ப கியூரியாசிட்டியா இருக்கு. என்னன்னா என்னென்ன பாட்டெல்லாம் இன்னும் வரலடா படம். போய் பிச்சுக்கிட்டு ஓடுற போல வெயிட் பண்ணு. மியூசிக் வேற சுத்து நமக்கு சொல்லவா வேணும். ஜெயிலர் படம் பாத்திருப்பீங்க, அனிருத் தெரிக்க விட்டுருப்பாரு. இதுல வந்துட்டு அனிருத்தே தான் இதுலயும் மியூசிக் பண்ணிருக்காரு. அப்புறம் வந்து எனக்கு என்ன ரொம்ப மூச்சு வாங்குதுன்னா, இந்த படம் எப்பதான் வரும்? எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. படம் வர்றது அது ஒரு பக்கம் போனா, இந்த கதை கைதி படம் மாதிரி ஒரு நைட்ல நடக்கிற கதைய ஒரு படம் ஃபுல்லா காமிப்பாங்க. நம்ம அதையும் உட்காந்து பேனு பார்த்துட்டு இருந்தோம். அதே போல ஒரு நாள்ல நடக்கிற கதையை ஒரு படம் ஃபுல்லா காமிச்சு நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பாரோ லோக்கி அப்படிங்கிற என் உள் மனசு சொல்லுது. எனக்கு கண்டிப்பா உள் மனசு அந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கு. ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் தான். அந்த டீசர் முடியற வரைக்கும் ஒரு மாதிரி வைபாவே இருந்து, இன்னும் அந்த வைப் எனக்கு போல. கண்டிப்பா டீசர் ட்ரைலர் கண்டிப்பா ரெண்டுமே பாக்குறோம். இதுல வந்து கனெக்ட் பண்ணிருக்க படத்தெல்லாம் பார்த்தா கமல் சாரோட டிஸ்கோ சாங், கமல் சாரோட விக்ரம் மூவி, கைதி மூவி, சரத்குமார் சாரோட கூலி டைட்டில், அப்புறம் அந்த கூலியோட நேம், அப்புறம் லியோ எட்டி பாக்குது, அனிருத்தோட மியூசிக், லோக்கியோட மூளை, ரஜினி சாரோட ஆக்டிங், அதுல நீங்க நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற மாதிரி இவர் வில்லனா இல்ல ஹீரோவா அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ரஜினி சாரை இத்தனை நாள் நம்ம ஹீரோவாவே பார்த்து திடீர்னு வில்ல மாதிரி காமிச்சிட்டா
தியேட்டர் என்ன ஆகும்? இதுதான் பாட்டு மீன், இங்கதான் ட்விஸ்ட். என்னன்னா வந்துட்டு இவர் வில்லனா ஹீரோவான்னு தெரியல. எப்பயுமே வந்துட்டு கழுத்துல ஏதாவது ஒண்ணு போட்டுட்டு வருவாரு. இப்ப ஈவன் ஜெயிலர் மூவில கூட பார்த்தா ஒரு பல்லு டாலர் போட்டிருந்தாரு. இருந்துச்சு. இப்ப கழுத்துல ஒரு விஷயம் போட்டிருக்காரு. அது வந்து யூஎஸ்ல இருக்க ஆர்மிஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் அதை போட்டிருப்பாங்க. ஒருவேளை இவர் ஆர்மில பெரிய ஆளா இருந்திருப்பாரோ, இவர் அதை பண்ணிருப்பாரோ, ஸ்மக்லிங்ல. அது இன்னொன்னு என்ன வருது, அந்த குடோனை பார்த்தா எனக்கு லியோ மூவி வருதுடா. அந்த ஸ்மக்லிங் வேலையெல்லாம் இங்க ஏதோ வந்து தங்கத்தை வச்சு ஏதோ ஸ்மக்லிங் பண்றாங்களோ, கோல்டு ஸ்மக்லிங் பண்றாங்களோ அப்படிங்கறதும் மூளைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. லியோ அப்புறம் வந்துட்டு கைதி எல்லாமே திரும்ப இன்னும் டீடைலா அப்புறம் கைதி மண்டையில போயிட்டே இருக்கு. ஏன்னா அந்த ஒரு நைட் நடக்கிற கதையோ அப்படி சொல்லிருப்பாங்க. இப்பயுமே கைதி மூவின்னு வந்தா தலைக்குள்ள அது ஒரு பக்கம் ஓடுது. என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா நம்ம டீசர் ட்ரெய்லருக்கு நம்ம கண்டிப்பா போறோம். ஓகேவா? நீ என் கூட வந்துடுற. அன்னைக்கு நீ சாப்பிட போனா அதை போனா எதுவும் ஏமாத்த கூடாது. கண்டிப்பா வர. மக்களே இந்த வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க. ஐயோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த மக்களே இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பாத்திருப்பீங்க நம்புறோம். சோ இதே மாதிரி எங்க 2 பேரை மறுபடியும் நீங்க பார்க்கணும்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது விஜே தாரா அண்ட் செண்பகமே. விஜே தர்ஷன் சொல்லப்பா. விஜே தர்ஷன். ஓகேங்க, இவ ரொம்ப வைப்ல போயிட்டா. பாய் பாய் டாடா.